மச்சி நீ மட்டும் என் பக்கத்து வீடா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நம்ம கிளாஸ் தாண்டி காலையில போறதும் ஒண்ணா போலாம், வரும்போதும் ஒண்ணா வரலாம். உனக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் பொசசிவான சண்டைலாம் வராது. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. உங்க அம்மா சமைச்சது சாப்பிட உன் லஞ்ச் பாக்ஸ் திருடணுங்கிற அவசியமே இல்லை. நான் வீட்டுக்கே வந்து சாப்பிடுவேன். அதை விட நைட் எல்லாம் உட்காந்து அசைன்மெண்ட் ஹோம் ஒர்க்னு உட்காந்து பயங்கரமா எழுதலாண்டி. அட்லீஸ்ட் ஒவ்வொன்னா உட்காந்து படம் பார்க்கலாம், விளையாடலாம், எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். நீ பேசாம உன் வீட மாத்திட்டு என் பக்கத்துக்கு வந்துறியா? ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். 7 மணி ஆச்சு, இன்னும் ஏஞ்சிக்கலையா? நான்லாம் 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவேன் ஆண்டி. அம்மாக்கு காலையில ஹெல்ப் பண்ணுவோம்ல கிச்சன்ல. பாய் ஆண்டி. மா உங்க ஏதாவது பொருள் வேணும்னா மெசேஜ் அனுப்புமா. ஹாய் ஆண்டி. அதோ கடைக்கு போறேன். அம்மாவை போய் கடைக்கு அனுப்ப முடியுமா சொல்லுங்க? நான் தான் எங்க வீட்டு கடைக்கு போவேன். அவ போக மாட்டாளா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஆண்டி? அடடே அப்பா நீங்களாப்பா? நான் என் டாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இன்னைக்கு எனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? நான் வந்து 3rd ரேங்க் எடுத்திருக்கேன். எங்க அப்பாட்ட சைன் வாங்கணுமா, அதான் ஒரு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். யாரும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இன்னைக்கு கொடுத்துட்டாங்களே, ஏன் சொல்ல? நான் சொன்ன கேட்டுக்காதீங்க, கொடுத்துட்டாங்க. சாரு காஃபி குடிக்கிறியாமா? ஐயோ வேணாம் ஆண்டி, காஃபி குடிக்கிறீங்களா? ஆண்டி அந்த பையனை பாத்தீங்களா ஆண்டி? அங்க நிக்கிறான் பாத்தீங்களா? அவன் எதுக்கு நிக்கிறான் தெரியுமா ஆண்டி? கீழே யாருமா? தெரியல ஆண்டி, பக்கத்து ஏரியா பையன் நினைக்கிறேன். இல்லடி யாருன்னு தெரியல அந்த பையன். உனக்கு